கமல்ஹாசனோட லேட்டஸ்ட் படமான தக் லைஃபை வந்து நாங்கள் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும்னு ஒரு சைடு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் கேஎஃப்சிசி அதாவது கர்நாடகாவோட சினிமா ஃபெடரேஷன் சம்திங் அந்த தியேட்டர்ஸ் அவங்களோட அசோசியேஷனும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு நடக்குது, கமல்ஹாசன் அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம், நான் தப்பா சொல்லலைன்னா நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். தமிழ்நாட்டில் இதை பத்தி நம்ம பெருசா மிகப்பெரிய அளவில் நியூஸ் பார்க்கல. பட் கர்நாடகால இது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்குது. மீடியாலலாம் என்ன நடந்துட்டு இருக்குது, எதுக்கு திடீர்னு கமல்ஹாசன் அவர்களை கர்நாடகால வந்து பயங்கரமா அவங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவ்வளவு சொல்ல, ஏன்னா கமல்ஹாசன் இஸ் someone who has made direct hit. ஓகேவா, டைரக்டாவே வந்து கன்னடத்துல, தெலுங்குல, மலையாளத்துல, தமிழ்ல, ஹிந்தில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா லாங்குவேஜஸ்லயுமே டைரக்டாவே ஹிட் கொடுத்த ஒரு மனுஷன். அவங்களோட மொழியை வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு அவங்களோட டயலாக்ட் வரைக்கும் அந்த பாஷை வரைக்கும் வந்து சேர்த்து பேசின ஒருத்தவர் மேல ஏன் வந்து இப்போ கர்நாடகால இருந்துகிட்டு இவ்வளோ பெரிய ஒரு அப்போசிஷன் வந்து சில குரூப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதா இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃபோட ப்ரொமோஷன் ஈவெண்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ஸ்டேஜில். யாரு? கமல்ஹாசன் சார். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தக் லைஃப் இப்போ வந்து மணிரத்னம் சார் எடுத்த ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு மேசிவான ப்ரொமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்போ கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஜெயிலர் படத்துலலாம், கரெக்டா, சிவண்ணா. ஸோ அவங்க வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கப்போ கமல் சார் வந்து பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்டார்டிங்ல வந்து உயிரே தமிழே அப்படின்லாம் பேசினேன். ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு லாங்குவேஜையும் சொல்லலைன்னா உங்களோட மொழியும் வந்து தமிழில் இருந்து பிறந்ததுதான் உங்கள் மொழியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அவர் வந்து அதை பேசின உடனே எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருது. பட் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு பேசின ஒரு பர்டிகுலர் டயலாக் வந்து ஒரு தனி கட்டா சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியால இது வைரலாக கர்நாடகால வந்து கன்னடா ஆக்டிவிஸ்ட் குரூப்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, கர்நாடகாவோட லாங்குவேஜை வந்து கமல் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த லாங்குவேஜை வந்து அவங்க எப்படி தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லலாம், இது வந்து ஃபேக்சுவலா தப்பு, அதனால அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இது அப்படியே மறுபடியும் சோஷியல் மீடியால பேச சோஷியல் மீடியா இஸ் நத்திங் பட் an எக்கோ சேம்பர். நீங்க வந்து ஒரு கருத்தோட இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஏ ராங் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை எங்கேயாவது பதிவிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஏ ராங்னே காமிக்கும். ஓகேவா, அது ஆக்சுவலா வந்து பி சி டி மற்ற ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்காது. அது ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி. ஏன்னா அப்போனா தான் நீங்க என்கேஜ் ஆவீங்க, லைக் போடுவீங்க, கமெண்ட் போடுவீங்க. சோஷியல் மீடியா இதுதான் என்கரேஜ் பண்ணுது. ஸோ இது வந்து பெருசா போய்கிட்டே இருக்குது. மீடியா பிக் பண்றாங்க, கிளிக்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடைசியில் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டா மாறுது. நிறைய இடத்துல அவங்களோட உருவ பொம்மைகள், அப்புறம் வந்து போட்டோஸ் அதெல்லாத்தையும் வச்சு எரிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கமல் சார் வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும். ஏன் கமல்ஹாசன் அவர்கள் அப்பாலஜைஸ் பண்ணணும்னா, அவங்க வந்து கன்னட மொழி வந்து தமிழ்ல இருந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இவங்க மறுபடியும் வெளிய இடத்துல மற்ற இடத்துலலாம் ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது தக் லைஃப்ல. அப்போ இன்னொரு இடத்துல பேசுறப்போ அவங்க கிட்ட கேட்கப்படுது, இந்த மாதிரி நீங்க வந்து சொன்னதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கர்நாடகாவோட கன்னட மொழி வந்து தமிழ்ல இருந்து வரல அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னதுக்கு அவர் மறுபடியும் கமல் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சொன்னது அன்பின் வெளிப்பாடா, நான் வந்து அன்பா தான் அதை நான் சொன்னேன். இதை வந்து ஹிஸ்டாரியன் சொன்னதை தான் நானும் சொல்லியிருக்கேன். அண்ட் தமிழ்நாடு வந்து ஒரு ரேரான ஒரு ஸ்டேட். இங்க வந்து ஒரு மலையாளி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, ஒரு தெலுங்கு சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, ஒரு கன்னடிகா வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. விஸ்வரூபம் பிரச்சனை வந்தப்போ ஒரு கன்னடிகா சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா தான் அப்படி சொல்றாங்க. ஸோ ஒரு கன்னடிகா சீஃப் மினிஸ்டருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தப்போ கர்நாடகா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கர்நாடகாவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இங்க வந்து வீடு எடுத்துக்கோலாம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து சொன்னதை வந்து அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்டா எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸ் வந்து மொழியை பத்தி பேசக்கூடாது. பொலிட்டீஷியன்ஸ் வந்து மொழியை பத்தி, லாங்குவேஜஸை பத்தி பேசுறதுக்கு ஆத்தென்டிக்கான பீப்புள் கிடையாது. இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் கிட்ட விட்டுறணும், இன்க்ளூடிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. பட் ஸ்டில் இங்க வந்து பிரச்சனை பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. கர்நாடகால என்ன சொல்றாங்க, சோ இது வந்து நிறைய சோஷியல் மீடியால டிஸ்கஷனா மாற கர்நாடகால என்ன சொல்றாங்கன்னா, கன்னடாவுமே வந்து ஒரு பழைய மொழி தான், ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு மொழி தான். கன்னடத்துல வந்து கவிராஜ மார்கா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், பை கிங் நிபத்துங்காவா இருக்கட்டும், பம்பாவா இருக்கட்டும், ஆதிகவியா இருக்கட்டும், ரன்னா பொன்னா அப்படிங்கிற மாதிரி நிறைய பழைய காலத்து ஒர்க்ஸ், ஓகேவா, லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து கன்னடத்திலயும் இருக்குது. இவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு கன்னடத்தை வந்து தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னது வந்து சரியா இருக்காது. ஹிஸ்டாரிக்கலா இந்த தியரியை முன்வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து டிராவிடியன் லாங்குவேஜ், ஓகேவா, ஒரு பழைய லாங்குவேஜ் ஒன்று இருந்துச்சு. அதுல இருந்து தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸும் வந்துச்சு. கன்னடா வந்து தமிழ்ல இருந்து வந்தது கிடையாது, அந்த மொழியில இருந்து வந்தது. அப்புறம் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது, மிக்ஸ் ஆகி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால பேசப்பட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து முன்ன பின்னங்கிறது கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குது. ஃபர்தரா வந்து கேஎஃப்சிசி, அதாவது கர்நாடகாவோட தியேட்டர்ஸ் அசோசியேஷன்
இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகாவுல வந்து நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா, அதாவது தக் லைஃப் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நாங்க டைம் தரோம், நீங்க அதுக்குள்ள அப்பாலஜைஸ் பண்ணுங்க, நீங்க அப்பாலஜைஸ் பண்ணலன்னா படத்தை இங்க ரிலீஸ் பண்ண விடுறதுல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சைடு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க, சர்டிஃபிகேஷன் இதை வந்து அவங்க கோர்ட்ல, கர்நாடகாவோட ஹை கோர்ட்லேயே ஒரு கேஸாகவும் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தேவை ஒரு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் எடுத்துட்டோம், ஸோ அதை ரிலீஸ் பண்ணணும், இதை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அப்புறம் தியேட்டர்ல வந்து இது ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ப்ரொடெக்ஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹை கோர்ட் டீம் நாடி இருக்காங்க. கேஎஃப்சிசி சைடு என்ன சொல்றாங்க, நீங்க எங்க போனீங்கனாலும் ரிலீஸ் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரெண்டு கூட சொல்ல முடியாது. இந்த சைடு வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதுக்கும் கர்நாடகாவில் ப்ரோ கன்னடா ஆக்டிவிஸ்ட் சில பேர் வந்து பேசுறதுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஓகேவா? ஏன்னா அது வந்து மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்படலனாலும் கர்நாடகாவில் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா டிவி நியூஸ்ல, டிபேட்ஸ்ல எல்லா இடத்துலையுமே ஓடிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து கன்னடா வந்து தமிழ்ல இருந்து வந்துச்சா வரலையா அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் வந்து ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து கன்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்ற சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தாய்மொழி இருந்துச்சு, அதுல இருந்து மூதாதையர் மொழி ஒன்று இருந்துச்சு, அதுல இருந்து வந்தது தான் எல்லா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சில தியரிஸ் ப்ரோபோஸ் பண்ணப்படுது. ஸோ எல்லா சைட்ல இருந்தும் ஒவ்வொருத்தங்க ஒரு தியரியை ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மொழி வந்து தமிழுக்கு ரொம்ப சிமிலரான மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன்லைன். நான் வந்து அது எந்த விதத்திலுமே மறுக்கல, இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு டிபேட்டை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொழி பெட்டரான மொழி, எந்த லாங்குவேஜ் வந்து பெட்டர் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், இது வரைக்கும் நடந்த பிரச்சனை இது. ஓகேவா? இதனால தான் தக் லைஃப் படத்துக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா ரைஸ் ஆகி ப்ரொடெஸ்டா போயிட்டு இருக்குது. இப்போ என்னோட டேக்குக்கு வரேன். ஓகேவா? ஆஸ் அ இந்தியன், ஆஸ் சம்மன் ஃப்ரம் தமிழ்நாடு, பெங்களூர்ல நான் படிச்சிருக்கேன், சென்னையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மதுரையில் நான் படிச்சிருக்கேன், கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கேன். ஸோ நானும் இந்தியாவில் நிறைய இடங்களில் ஒரு ஆர்மி ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தன். ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒருத்தனா நான் அவங்க கிட்ட சொல்றேன். தமிழ்நாடு, கர்நாடகா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட் வந்து we are neighbors and நம்ம ரெண்டு பேருமே வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம், எல்லாருமே வந்து ஒரே கண்ட்ரியில் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா கூட என்னைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு இருக்குதுனால, ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் இருக்கான்னா கூட அந்த மனிதனை வீக் ஆகுறதுக்கும் அந்த நாடை வீக் ஆகுறதுக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்நாட்டுக்குள்ள சண்டைகளை உருவாக்கி விடுவாங்க. இதுதான் வந்து நீங்க வரலாற்றுல பின்னாடி போய் பாத்தீங்கன்னா கூட பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இத்தனை வருஷம் ஒரு ஒண்ணுமே மொத்த யுனைடெட் கிங்டமும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு ஸ்டேட்டை விட சின்னதா இருக்கும். கரெக்டா? அவ்வளோ சின்னதா இருக்கிற யுனைடெட் கிங்டம் வந்து இத்தனை வருஷம் 200 வருஷம் நம்ம எப்படி ஆட்சி செஞ்சாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள நீ அடிச்சுக்கோன்னு சொல்லி மாத்தி சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்குது. இன்னைக்கு அட் எனி ஃபார்ம் அது யார் எந்த மோட்டிவோட பண்ணாலும் ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள வந்து அது வந்து தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆக்டர் பேசுற ஒரு விஷயத்தினால நடக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், இதை வந்து நம்ம கடந்து செல்லணுங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஒப்பீனியன். ஓகேவா? நான் வந்து பர்சனலா நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மொழிகளில் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2025ல எல்லா லாங்குவேஜ்லேருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டு மாற்றி கொடுத்துக்கிட்டு தான் வளர்ந்துட்டு இருக்கும். இங்கிலீஷே எடுத்துக்கோங்களேன், இங்கிலீஷில் வந்து தமிழ் மொழி இருக்குது. கேட்டமேரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கட்டுமரத்திலேருந்து வந்தது. கரின்னு நம்ம சொல்றது அங்கே கரின்னு மறுபடியும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மொழியில இருந்தும் ஒரு மொழி இவால்வ் ஆயிட்டு இருக்கணும். 2025ல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மனுஷங்க சண்டை போட்டு வேலையை பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், ட்ரோன்ஸை வச்சு நாடுகளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில், ஒரே சைடு எந்த அளவுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிறவங்க கன்னடத்தை பெருசா பேசுறாங்களோ, மதிக்கிறாங்களோ, அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ, அதே அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாமே நம்மளும் பண்ணிருக்கோம். இங்க வந்து ஒரு லாங்குவேஜையுமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எந்த லாங்குவேஜும் இன்னொரு லாங்குவேஜோட பெருசு கிடையாது. ஓகேவா? 100% அதை வந்து நான் ஆத்தென்டிக்கா சொல்லுவேன். ஓகேவா? எந்த மொழியும் விட பெருசு கிடையாது. எல்லா மொழிகளும் சமமா ஒரே இடத்துல பார்க்கப்பட்டு மதிக்கப்பட வேண்டிய ஒரு பர்டிகுலர் விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ ரெண்டு ஸ்டேட் வித் வெரி சிமிலர் ஐடியாலஜிஸ். ஓகேவா? நீங்க மோஸ்டா போய் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ரெண்டு பேரும் அதே தோசை தான் சாப்பிடுறோம், அதே சாம்பார் சட்னி, நம்ம லைஃப்லாம் வந்து ரொம்ப சிமிலரா இருக்கிறப்போ நீங்க மொத்த இந்தியாவா நம்ம ஒண்ணா இருக்க வேண்டிய இந்த நேரத்தில், எஸ்பெஷலி வித் ரீசென்ட் ஆபரேஷன் சிந்தூர் அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கப்போ, எஸ்பெஷலி இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனையா போகிறது பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து இது ஆர்ட்டோட பேசுறதுனால நான் ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டில் கேஜிஎஃப் படம் பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்களா? காந்தாரா படம் பார்க்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இல்ல கர்நாடகால தான் வந்து தமிழ் படம் பார்க்காத ஒருத்தங்க இருப்பாங்களா? தமிழ்நாட்டில் சில படங்கள் ஓடலைன்னா கூட அது பெங்களூர்ல பயங்கரமா ஓடி இருக்குது. கர்நாடகாவோட நார்த்தன் கர்நாடகால ஓடும். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா படத்தையுமே கர்நாடகால கன்சியூம் பண்றாங்க. இப்போ கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய சினிமா ரெவல்யூஷன் நடந்து இந்த ரிஷப் ஷெட்டியோட மூவிஸா இருக்கட்டும், யஷோட மூவிஸா இருக்கட்டும், நம்ம ஊர்ல வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ரிலீஸ் ஆகுறப்போ எவ்வளவு கொண்டாடுவோமோ நம்ம அதே அளவுக்கு இங்க கொண்டாடிட்டு இருக்கோம். டெக்னாலஜியா இருக்கட்டும், எவல்யூஷனா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்க்கணுமே தவிர இந்த மாதிரி டூல்ஸை வச்சுக்கிட்டு பிரிவினை பேசுறது சரியா இருக்காது. என்னோட தாழ்மையான ரெக்வெஸ்ட். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இந்த கான்வர்சேஷனை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய கோல்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சோம்னா நம்மளோட growth பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து
எந்த விதத்திலும் இது பிரோஜனமே படாது. ஓகேவா? இங்க இருக்கிற நான் எல்லாருக்கும் சொல்றேன், சீரியஸா சொல்றீங்க, சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து பெங்களூர்ல போய் they all love their பெங்களூர் டைம். சேம் வித் பெங்களூர்ல இருக்கவங்க எல்லாரும் சென்னைக்கு வரணும்னு நினைப்பாங்க. நம்ம ஊரோட படங்கள் அங்க கன்சியூம் பண்ணப்படுது, அங்க இருக்கிற சாப்பாடு இங்க கன்சியூம் பண்ணப்படுது, கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாமே போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு இதை வச்சு சண்டைகளை உருவாக்காதீங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு ரெக்வெஸ்ட். இதுக்கான பதில் கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகிறது, பேசினது தப்பா சரியா அதெல்லாம் இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. எங்க போயிருக்கு? கோர்ட்டுக்கு போயிருக்குது. கோர்ட் அதுக்கான பதில் சொல்லட்டும். இதுக்கான பதிலை வந்து உங்ககிட்டயோ என்கிட்டயோ தேடணும்னா அது கிடைக்க போறது இல்லை. இது முழுக்க முழுக்க பதில் சொல்ல வேண்டியது சட்டம். ஓகேவா? சட்டம் தன்னோட பதிலை சொல்லும். கோர்ட்டோட ஜட்ஜ் நம்ம கிட்ட பதில் சொல்லுவாரு. எது பழசுங்கிறத ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஏஐ வர வர ஆன்சர்ஸ் வந்து பயஸ்டாலாம் இருக்கு. அது ரொம்ப ஈஸியா வேகமா இவால்வ் ஆக ஆரம்பிச்சிரும். லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட். ஓகேவா? இப்போ அந்த டிபேட்டுக்கான நேரம் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்க வேண்டிய நேரம். எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியா வந்து நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறது. கேஜிஎஃப் படம் ஜெயிக்கிறப்ப என்ன தமிழ்நாட்டில் எல்லாரும் ஹாப்பியா இல்லாம இருந்தாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர்ப்பா, நம்ம ஊர்ல இருந்து ஒரு படம் அங்க போய் அது எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் படம் தான் நினைச்சாங்க. யாருமே வந்து கன்னட படம்னு யோசிக்கல. இப்போ நான் சொல்றதே நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கும். அது கன்னட படம். ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்றோம். we are all togetherங்கிறது வந்து நம்மளோட ஆர்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்குது. there are movies. ஓகேவா? கமல்ஹாசன் அவர்கள் வந்து கன்னடத்தில் நடிச்ச மூவிஸ் இருக்குது. அவங்க கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங், இப்போ திருநெல்வேலியில் எப்படி ஒரு ஸ்லாங் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் வரைக்கும் எடுத்து வச்சு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சுரலா எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற நேரத்தில் இதை தாண்டி போகிறது பெட்டருங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா இது காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஓவரால் இதுதான் இஷ்யூ, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட நீங்க யார் சொன்னது சரி அப்படிங்கிறத கேட்க போறது இல்ல. நம்ம ஏன் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுக்கான பதில் மக்கள் கிட்ட இருக்குது. நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கிறேன், ஏன் கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி இந்த சிச்சுவேஷன்ல கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஏன் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதில நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் கர்நாடகால இருந்து பாப்பீங்க. நீங்க கன்னடத்திலே டைப் பண்ணுங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து பாப்பீங்க. நீங்க தமிழ்லயே டைப் பண்ணுங்க. கீழே டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் கொடுப்போம். எல்லாருமே மாத்தி மாத்தி அவங்கவங்க மொழியிலே பேசினா கூட இங்கிலீஷா இன்னைக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜும் வந்துருச்சு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கவும் செய்யுது. ஸோ யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் அவங்கவங்க மொழி பெருசு தான். எல்லா மொழியும் நம்ம மதிப்போம். உண்மையான இந்தியனா இந்த நேரத்தில் இருக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க இந்த வீடியோவை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. அவங்க கிட்ட கூச்சமே படாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் ஏன் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒன்றா இருக்கணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கோரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். அண்ட் இந்த மாதிரி டெய்லி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் 10 நிமிஷத்தில் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கோரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.